நம்முடைய இந்த தியானத்தின் நோக்கமே பிறவியில்லை என்ற நிலை அடைவதாக, உயிருடன் ஒன்றி உயிரை போன்றே ஒளியின் சரீரமாக வேண்டும், சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்பதுதான். அந்த நிலையை அடையும் விதமாக நம் குரு எண்ணில் அடங்காத ஞானிகளால் மகரிஷிகளால் உணர்த்தப்பட்ட பேருண்மைகளை பதிவு செய்துள்ளார்கள். அதிலே உயிரை போன்றே நாம் ஒளியாக ஆக வேண்டும் என்பதை அதனுடைய உள்கருத்தாக, உயிர் நெருப்பு, உயிர் ஒளியாக இருக்கின்றது. ஆனாலும் அந்த உயிர் எவ்வாறு ஒளியாக தோன்றியது என்பதையும் குரு பதிவு செய்துள்ளார்கள். 27 நட்சத்திரங்களில் அவைகள் ஒவ்வொன்றுமே கதிரியக்க சக்திகள் கொண்டது, மிக மிக சக்தி வாய்ந்த மின் அணுக்களாகத்தான் அதிலிருந்து வெளிவருகின்றது. அப்படி அதிலே ஆண் பெண் என்ற நட்சத்திரத்தினுடைய துகள்களும், வியாழன் கோளினுடைய சத்தும், சூரியனிலிருந்து வெளிப்பட்ட பாதரசமும், இந்த நான்கும் இணைந்த நிலைகள் கொண்டுதான் அதற்குள் துடிப்பின் நிலைகளும், அந்த துடிப்பின் இயக்கத்தால், அதாவது ஒரு கடிகாரத்திலே அது எவ்வாறு அலைந்து மாறி மாறி, அதாவது கதிரியக்க சக்திகள் சூரியனுடைய வெப்ப சக்தியை அடக்க முயல்வதும், சூரியனுடைய அந்த பாதரசத்தினுடைய சக்தி கதிரியக்க சக்திகளை அடக்க முற்படுவதும், இப்படி அதனுடைய போர் முறையிலே தான் மாறி மாறி அதன் நிலைகள் தான் துடிப்பாகி அதற்குள் வெப்பமாகின்றது. அந்த ஒளியாக அது உருப்பெறுகின்றது. 27 நட்சத்திரங்களுடைய இப்படி மாறுபண்ட கலவைகள் தான் நாம் மனிதர்களாக உருப்பெற்றாலும் ஒவ்வொருடைய உயிரிலும் இந்த 27 நட்சத்திரத்தினுடைய கலவைகள் அந்தந்த சந்தர்ப்பத்திலே உருப்பெற்ற நிலையாக நாம் வளர்ச்சி பெற்று வந்துள்ளோம். அப்படி உருவான உயிர் அது வேகா நிலை பெற்றது. அதற்கு அழிவில்லை. அது கடும் நெருப்பு, ஒளி. அதனால்தான் அதை ஈஸ்வரா என்று காரண பெயரை வைத்து இயக்கக்கூடிய சக்தி என்று, உள்நின்று இயக்கும் சக்தாக ஆண்டவா என்றும் தெய்வம் என்றும் நாம் நம் உயிரை வணங்குகின்றோம். அது அந்த உயிர் ஒளியாக தோன்றுவதற்கு இந்த 27 நட்சத்திரங்களுடைய கலவைகளும், சூரியனிலிருந்து வெளிப்பட்ட பாதரசமும், வியாழன் கோளுடைய சத்தும், இதெல்லாம் அத்தியாவசியம். அப்படி உருப்பெற்ற அந்த உயிர்தான் அழியாத நிலைகள் கொண்டு வேகா நிலையாக, அதாவது அத்தகைய உயிரை அகண்ட பேரண்டத்திலே எந்த சக்தியாலும் அதை அழிக்க முடியாது. அது அழியாத சக்தி, ஆனால் ஒளியாக இருக்கின்றது. உயிரிலே இருள் கிடையாது. இப்படித்தான் விண்ணிலே இந்த உயிர் தோன்றுகின்றது. அதைத்தான் நாம் இங்கே தியானத்திலே நம் குரு காட்டிய அருள்வழியில் அகசியன் எவ்வாறு இந்த உயிரை போன்றே அவன் எவ்வாறு வேகா நிலை பெற்றான், உயிரை போன்றே அழியாத நிலைகள் எவ்வாறு அவன் என்றும் 16ஆக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய விரிவுரைகளை அந்த அருள் உரைகளாக, ஞான உபதேசங்களாக நமக்குள் பதிவு செய்து அந்த உணர்ச்சிகளை நமக்குள் தூண்டுகின்றார். உயிர் எவ்வாறு ஒளியாக தோன்றியதோ அந்த உணர்ச்சிகளை, அந்த உணர்வின் இயக்கங்களை, அதனுடைய வழித்தொடரை நம் குரு காட்டிய அருள் வழியில் அவ்வாறு குரு பெற்றதான் அகசியன் துருவனாகி, துருவ மகர்ஷியாகி, துருவ நட்சத்திரமான உயிரை போன்றே உணர்வுகள் அனைத்தையுமே பேரருள் பேரொழியாக மாற்றி வின் சென்றது முதல் மனிதன் அகசியன். உயிர் ஒளியாக தோன்றிய உணர்வையும், உயிரை போன்றே உணர்வுகளை அகசியன் எவ்வாறு ஒளியாக மாற்றினான் என்ற உணர்வைத்தான் நாம் இந்த தியானத்திலே எண்ணி அதை ஏங்கி நாம் அதே உயிர் வழியாக சுவாசித்து இந்த உயிரால் உருப்பெற்ற இந்த உலகிலே
இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களிலே நாம் தியான பயிற்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இணைத்துக் கொண்டே வருகின்றோம். இந்த அகண்ட அண்டத்திலே இப்படி பல கோடி சத்துகள் வளர்ச்சி பெற்ற நிலையில்தான் பிரபஞ்சத்திற்குள் பூமியாகி, பூமிக்குள் தான் இந்த உயிர் சரீரங்கள் பெற்று வளர்ச்சி பெற்று அதில் முழுமை பெறும் நிலையாக மனிதனுக்கு அடுத்த நிலை அழியா ஒளி சரீரம் என்று விண்ணிலே படைக்கும் சக்தியாக மனிதன் அடையக்கூடிய நிலைகளை சாஸ்திரங்கள் காட்டப்பட்டதை நமது குரு உணர்த்துகின்றார், வழிகாட்டுகின்றார். இந்த உயிரிலே அது எப்படி எதிர்மறையான நிலைகள் கொண்டு துடிப்பின் இயக்கமாகின்றதோ அதே போன்றுதான் இந்த வாழ்க்கையிலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக வந்திருந்தாலும் இந்த மனிதனான பின் இது நல்லது, இது கெட்டது, இது வேண்டியது, இது வேண்டாதது, இது நமக்கு பிடித்தமானது, இது நமக்கு பிடிக்காது என்று இப்படி இந்த சத்ரு மித்ரு என்று அதைத்தான் குரு அடிக்கடி சொல்லும் பொழுது எதிர்நிலையான உணவு என்று குறிப்பிடுவார்கள். இந்த உயிருக்குள் இந்த எதிர்மறையான உணர்வின் இயக்கம் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று இருநிலையாக அதற்குள் இயக்கமானாலும் அந்த இருநிலை கொண்ட இயக்கத்தினால் தான் ஈர்க்கும் சக்தியும் தனக்குள் மற்றொன்றை கவரும் சக்தியும் அதை உருவாக்கும் சக்தியும் உயிருடைய இயக்கமாக இருக்கின்றது. ஆனால் அந்த உயிருக்கென்று தனி உணர்ச்சிகள் இல்லை. எது அந்த உயிரிலே படுகின்றதோ அதைத்தான் அது இயக்கி காட்டும், அதைத்தான் அது ஜீவன் பெறச் செய்யும், அதைத்தான் அது அணுவாக மாற்றும், அதைத்தான் வளர்க்கும். அதன் வழியே அதன் வழி வளர்ச்சியின் பாதையிலே அந்த கலவைகளுக்கொப்ப அதனுடைய செயலாக்கங்கள் வளர்ந்து கொண்டே போகும். அதனால்தான் ராமலிங்க அடிகளும் இதை சொல்லும் பொழுது அருள் பெரும் ஜோதி நீ, தனிப்பெரும் கருணை நீ என்று எதையுமே நீ உள் நின்று ஒளியாக இருந்து அது தனிப்பெரும் கருணையாக உருவாக்குகின்றாய், இயக்குகின்றாய் என்று அவரும் அதை உணர்த்துகின்றார். இந்த உயிர் நுகர்ந்த உணர்வை இயக்க சக்தியாக மாற்றி அதுவாக நம்மை ஒரு பெற செய்தாலும் இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்ட ஞானிகளும் மகரிஷிகளும் இந்த இருநிலை என்பதை ஒரு நிலையாக அந்த சமமான நிலைகள் அவர்கள் கண்டறிந்ததுதான் சைவ சித்தாந்தம் என்று சொல்வது. இந்த இருநிலை கொண்ட இயக்கங்கள் சத்துரு மித்து அகண்ட பேரண்டத்திலே கோள்களும் நட்சத்திரங்களும் சூரியனும் பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்தாலும் இது அனைத்துமே ஒரு காலகட்டத்திலே அழியக்கூடியது அல்லது மறையக்கூடியது. அந்த இருநிலை தத்துவங்களை அவர்கள் ஒருநிலைப்படுத்தும் நிலையாகத்தான் சைவ சித்தாந்தம் என்று அந்த ஒருநிலைப்படுத்துவதற்குத்தான் நாம் இந்த தியானத்திலே 27 நட்சத்திரங்களுடைய சக்தியை ஒன்றாக இணைத்து அகஸ்தியன் தாய்க்கு அருள் பெற்ற அவனுடைய சந்தர்ப்பம் அவன் உடலிலே அத்தகைய உணர்வின் அணுக்கள் பூர்வ புண்ணியமாக அவன் பெற்றதால் அவனை அறியாமலே அவனுடைய நினைவுகள் அந்த விண்ணுலகிற்கு அந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளை நுகரும் ஆற்றல் அவன் சந்தர்ப்பம் அவனுக்கு அது கிடைக்கின்றது. என்றால் தாய் கருவிலே இருக்கப்படும் பொழுது மின்னல்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த மின்னலையே ஆனால் 27 நட்சத்திரங்கள் அவைகள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கதிரியக்க சக்திகள் தான் ஒன்றுடன் ஒன்று எதிர்மறையாகும் பொழுது சத்ரு மித்ரு என்று நாம் ஒரு மனிதனுக்கு மனிதன் எதிர்நிலையான உணர்வுகள் கொண்டு வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு எப்படி கோபமோ ஆத்திரமோ வெறுப்போ வேதனையோ தீபாவளியில் அந்த மத்தாப்புகளை நாம் கொளுத்தும் பொழுது எப்படி அந்த பொறிகள் பல வர்ணங்களாக பல நிலைகள் கொண்டு வெளிப்படுகின்றதோ இது போன்று ஒன்றுடன் ஒன்று மோதும் பொழுது அந்த பொறிகளுக்கொப்ப இப்படித்தான் எதிர்மறையாக உருவாகின்றது. ஆனாலும் இத்தகைய பொறிகள் இந்த சூரியனுடைய இயக்கங்களில் மின்னல்களாக அது சீறி வருவதை நாம் கண்ணுற்று சாதாரண மனிதன் பார்த்தால் அது மோதும் பொழுது வெளிப்படக்கூடிய அந்த விஷம் அதை நாம் சாதாரண கண்களிலே பார்த்தோம் என்றால் கண்கள் குருடாகிவிடும், இருளடைந்துவிடும். என்றால் அந்த நஞ்சு வெளிப்படுகின்றது. இந்த அடிப்படையிலே தான் அகஸ்தியன் அவன் தாய் கருவிலே அத்தகைய நஞ்சு அந்த மின்னல்கள் பாயும் பொழுது வெளிவருவதை
அதை தணிக்கக்கூடிய தாவர இனங்கள் அவருடைய தாய் தந்தை இதையெல்லாம் அறிந்ததால் அதை அவர்கள் நுகர்ந்து தற்காத்துக் கொண்ட அந்த உணர்வின் நுண் அணுக்கள் இரத்தத்தின் வழி அகசியனுக்குள் இது பெறப்பட்டு அவர்கள் மின்னலை தனித்திடும் தாவர இனங்களுடைய மனங்களை நுகர்ந்தார்கள். அந்த மனம் அகசியின் உடலிலே நேரடியாக அந்த மின்னலை, அந்த ஒளி கற்றைகளை, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மோதலால் வரும் நஞ்சுகளை ஒடுக்கிடும் சக்தியாக அவன் உடலிலே விளைகின்றது. என்றால் நமது உயிர் அவ்வாறுதான் ஒளியாக தோன்றி ஒளியாக இன்றும் வேக நிலை பெற்று இயக்குகின்றது. அதே பருவம் அகசியின் உடலிலே அந்த அணுக்களாக விளைகின்றது. அதன் வழிதான் அவன் வளர்ச்சியில் குழந்தையாக பிறந்த பின்பு எந்த விதமான மற்ற தாவர இனங்களுடைய அந்த மனங்களோ அந்த விழுதுகளையோ அவன் பயன்படுத்தாது நேரடியாகவே அவன் விண்ணுலக ஆற்றலை அவன் உடலில் அந்த அணுக்கள் விளைந்திருப்பதால் அவனை அங்கே உற்று நோக்கும்படி, அதை காணும்படி, அதை நுகரும்படி, தனக்குள் சேமிக்கும்படி அதை செய்கின்றது. ஒரு வித்தினை நாம் நிலத்திலே ஊன்றினால் அதற்கு அனைத்து சூழ்நிலைகளும் சாதகமாக இருந்தால் அந்த வித்து எப்படி தன் இனமான சத்தை கவர்ந்து வளரத் தொடங்குகிறது. இதை போன்று அகசியனுடைய வளர்ச்சியிலே நஞ்சினை அடக்கும் அந்த உணர்வின் ஆற்றலாக, அந்த ஒளியான உணர்வின் இயக்கங்களாக அவனை அறியாமலே சூரியனை பார்க்கின்றான், கோள்களை பார்க்கின்றான், நட்சத்திரங்களை பார்க்கின்றான். இந்த நட்சத்திரங்கள் தான் விண்ணுலக ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திற்கு கொண்டு வருகிறது என்பதையும் அவனுடைய நினைவாற்றல் அது ஊடுருவி செல்லும் பொழுது, என்றால் மின்னல் அதிலிருந்து வெளிப்படும் ஒளி கற்றைகள் தான் அனைத்திலும் ஊடுருவும் சக்தி பெற்றது. ஆனால் அந்த மின்னல் ஊடுருவக்கூடிய அந்த கதிரியக்க சக்திகளாக அது ஊடுருவி பாய்ந்தாலும் அந்த மின்னல்களையும் ஊடுருவி அந்த ஒளிக்குள் நுண்ணிய உணர்வின் அணுக்களை அவன் உற்று பார்த்து அந்த மின்னல் பாயும் பொழுது நம் பிரபஞ்சத்திலேயே அத்தகைய மின்னல்கள் பாய்ந்தாலும் அந்த மின்னல்கள் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி எவ்வளவு தூரம் அது ஊடுருவி செல்கிறது என்று இவருடைய நினைவும் அதே போன்று ஊடுருவி செல்லுகின்றது. அந்த மின்னல் பாயும் பொழுது இருளை அது எங்கே எப்படி பிளக்கின்றதோ, ஒளியாக காட்டுகின்றதோ, அந்த இருளை ஒளியாக மாற்றிடும் அணுக்களும் அவன் உடலிலே விளையத் தொடங்குகிறது. அதனால் சிவன் ராத்திரி என்று சொல்லப்படும் பொழுது விண்ணிலே தோன்றிய இந்த உயிர் ஒளியாக அது விண்ணிலே உருப்பெற்றிருந்தாலும், ஒளியான நிலைகள் உருவாகி இருந்தாலும், அந்த ஒளி இந்த பூமியின் ஈர்ப்பிற்குள் தாவர இன சத்தை நுகர்ந்த பின் இந்த ஒளி அதற்குள் அடைபட்டு இந்த சரீரத்திற்குள்ளே அது மறைந்து விடுகிறது என்பதைத்தான் சிவன் ராத்திரி என்று இந்த உடல் உருவான நிலையை காட்டினாலும் இந்த இருளுக்குள் இந்த உயிர் மறைந்திருக்கின்றது என்ற நிலையை, அந்த இருளை பிளந்து இருளை நீக்கி உயிர் எவ்வாறு விண்ணிலே தோன்றி ஒளியின் உணர்வாக வேகா நிலை பெற்று அழியாத நிலைகள், அது உருப்பெற்ற உணர்ச்சிகள் அவனுக்குள் இயக்கப்பட்டு அந்த மின்னல்களையே அவன் சுவாசித்து சுவாசித்து தன் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையுமே உயிரை போன்றே உயிர் ஒளியாக தோன்றியது போன்று, உயிர் அழியாத நிலைகள் கொண்டு வேகா நிலை பெற்றது போன்று மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதையே அவன் சுவாசித்து அந்த ஒளியான அணுக்களாக தாவர இனங்கள் உருவாவது போன்று தான் சைவ சித்தாந்தம் அவன் உடலிலேயே அந்த ஒளியான நுண் அணுக்களாக விளைகின்றது. ஒளியின் சுடராக மாறுகின்றது. அவனுக்குள் அது பேரருள் பேரொழியாக இவ்வாறு அவன் வளர்ச்சியில் இந்த முழுமை பெறுகின்றான். இந்த உயிர்தான் நெருப்பாக இருந்து நுகரும் உணர்வுகளை இயக்க சக்தியாக இயக்கினாலும், அணுவாக உருவாக்கி அந்த அணுவினுடைய மனம் உடலானாலும், இது அனைத்துமே இந்த உடல் என்ற நிலை வரும்பொழுது சிவதனுஷ் இந்த பூமிக்குள் விளைந்ததுதான். ஆனாலும் அந்த அணுக்களிலும் கதிரியக்க சக்திகள் உண்டு. அதற்குத்தான் குருநாதர் ஒரு உதாரணம் சொல்லி அவன் எவ்வாறு உயிரை போன்றே உணர்வுகளை ஒளியாக மாற்றினான் என்பதற்கு நமக்கு ஒரு விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். நாம் இன்று விறகுகளை, இன்றல்ல இதற்கு முன் நாம் சமையலுக்கு விறகு கட்டை வைத்துதான் சமையல் செய்தோம். விறகு கட்டை நாம் எரிக்கப்படும் பொழுது அது கருகுகின்றது.
ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் அந்த ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றல் இருப்பதால் தான் அது எரிந்து நெருப்பையும் வெளிச்சத்தையும் ஒளியையும் அது கொடுக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திலும் சரி, அகண்ட அண்டத்திலும் சரி, அந்த வானியல் தத்துவம் தான் அதிலிருந்து உமிழ்த்தப்பட்டதான் இந்த பூமிக்குள் கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் அதிலே வளர்ச்சி பெற்ற நிலையில் தாவரங்களாக மரங்களாக செடிகளாக வளர்ந்திருப்பதும் அதுதான். அது அந்த மரத்தில் அந்த மரக்கட்டைக்குள் இருக்கக்கூடிய அந்த அணுவிற்குள்ளும் அந்த இயக்க சக்தி உண்டு. அந்த இயக்க சக்தி தான் இங்கே எரிக்கப்படும் பொழுது அந்த நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படுவது ஒன்றுடன் ஒன்று மோதி எப்படி நெருப்பாக மின்னல்களாக அந்த மின்னல் பாயும் பொழுது மரத்திலே பாய்ந்தால் மரத்தை எப்படி கருக்குகின்றதோ, மனிதனாக இருந்தாலும் பொசுக்குகின்றதோ, மற்ற எதுவாக இருந்தாலும் அதை வெப்பமாக்கி குழம்பாக்குவது போன்று இந்த விறகு கட்டை நாம் எரிக்கப்படும் பொழுதும் அதற்குள் மறைந்த இந்த இயக்க சக்தி தான் வெளிச்சமாக நெருப்பாக அதை வைத்து நாம் ஒன்றை, அதாவது இன்று நாம் சமைக்கிறோம் என்று காய்கறிகளோ அரிசியோ மற்றையோ எப்படி அந்த விறகிலிருந்து எரியப்பட்ட அந்த வெப்பத்தை பயன்படுத்தி அதை சமைக்கும் பக்குவத்தை கொண்டு வருகின்றோமோ, இது புறநிலை. இதையேதான் குருநாதர் அகநிலைகளுக்கு இதை காட்டி முதலிலே சொன்ன அந்த தத்துவ பிரகாரம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருநிலை சத்துரு மெத்துது ஆக இந்த உடல் பெற்ற நிலையில் நம் உடலுக்குள் விளைந்த அணுக்களும் எப்படி ஒரு விறகு கட்டை அதற்குள் அந்த ஆற்றல் இருக்கின்றதோ, நாம் சுவாசித்த எல்லா அணுக்களிலுமே அந்த இயக்க சக்தி உண்டு. அதைத்தான் நாம் வேதனை, வெறுப்பு, பயம், கோபம் என்று எத்தனையோ குணத்தினுடைய அடிப்படையில சொல்லுகின்றோம். இது அனைத்திலுமே அதில் உருப்பெற்ற அந்த வேதனையான அணுவாக இருந்தாலும் சரி, எத்தகைய அணுவாக இருந்தாலும் சரி, அதிலேயும் இந்த கதிரியக்க சக்திகள் உண்டு. ஆக அந்த கதிரியக்க சக்திகளை நாம் இன்று வேதனை, வெறுப்பு, கோபம், வேதனை என்றால் விஷம், கோபம் என்றால் ஆரம்பமான உணவின் சத்து, சலிப்பு, சங்கடம் என்றால் புளிப்பினுடைய சத்து என்று இதனுடைய உணர்வின் இயக்கங்களை நாம் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கினாலும் அதற்குள் இந்த விறகு கட்டைக்குள் இருக்கக்கூடிய இயக்க சக்தி போன்று ஒவ்வொரு அணுவிலும் இந்த இயக்க சக்தி உண்டு. அதைத்தான் இந்த இருநிலை தத்துவத்தை ஒருநிலை தத்துவமாக இதை தத்துவங்களை புராணங்களிலே காட்டப்படும் பொழுது பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். அதிலே அமுதம் என்றும் விஷம் என்றும் அது பிரித்து காட்டப்பட்டதனுடைய இயக்கங்களுடைய நுட்பங்கள், அந்த நுண்ணிய நிலைகள் இதுதான். ஆனாலும் மகரிஷிகள் ஞானிகள் என்பவர்கள் அது விஷமாக இருந்தாலும் சரி, அது அமிர்தமாக இருந்தாலும் சரி, அது இரண்டையுமே அந்த மாறுபட்ட நிலையின் இயக்கங்களாக கொண்டு செல்லாதபடி அது ஒரு நிலை தத்துவமாக அது அனைத்துமே அந்த விண்ணுலக ஆற்றலை எடுத்து அதை சமப்படுத்தி சீர்படுத்தி நாம் எப்படி அரிசியும் காய்கறிகளையும் எப்படி சமைத்து சுவையாக மாற்றுகின்றோமோ, இயற்கையை வெல்லுகின்றோமோ என்றால் அங்கே இயற்கையைத்தான் நாம் வெல்லுகின்றோம். அரிசியை நாம் அப்படியே உண்டால் அது இயற்கை என்று சொல்லலாம். ஆனால் அரிசியாக உட்கொள்ளாது அதை வேக வைக்கின்றோம், அதனுடைய இயல்பை மாற்றுகின்றோம். ஆக எதை வைத்து? நெருப்பின் துணை கொண்டு. ஆக அந்த நெருப்பைத்தான் குருநாதர் இங்கே துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழியாக தியான பயிற்சியாக நமக்கு எடுக்கும்படி சொல்லுகின்றார். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் பெற வேண்டும், இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும், உடல் முழுவதும் படர வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வாழ்க்கையில எந்த எண்ணத்தினுடைய குணத்தினுடைய அடிப்படையில் நாம் எதை சுவாசித்தாலும் அதில் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை இணைக்க வேண்டும் என்று சொல்வது அதனுடைய நோக்கம், உள்கருத்து. விறகு கட்டை நாம் அதை எரிக்கப்படும் பொழுது அதிலே வெப்பமும் அந்த சமைக்கக்கூடிய ஆற்றலும் அது தொடர்ந்து அது கொடுத்து அரிசியை சோறாக, காய்கறிகளை சுவைமிக்க குழம்பாக, எத்தனையோ சுவைமிக்க பதார்த்தங்களாக அந்த நெருப்பின் தன்மையாக அது கொடுக்கின்றதோ, இதை போன்று நாம் அன்றாட வாழ்க்கையில் பல கோடி சரீரங்கள் எடுத்துக்கொண்ட குணாதிசயங்கள் 1008 குணங்கள் பல கோடி உணர்வலைகளாக எண்ணிலடங்காத உணர்வின் இயக்கங்களாக நம் உடலில் நுண் அணுக்களாக விளைந்திருந்தாலும் அந்த பல கோடி உணர்வுகளுக்குள்ளும் துருவ நட்சத்திரத்தை ஒரு நிலை கொண்ட ஆற்றலாக, அதாவது இதிலே அதை மாற்றுகிறோம் என்று நாம் புறநிலைக்கு சொன்னாலும் அதனுடைய உள்பொருள் உருவாக்குகிறோம் என்றுதான் பொருள். அதான் 6வது அறிவை கார்த்திகேயா பிரம்மாவை சிறைப்பிடித்தான் என்று பிரம்மா உருவாக்குகின்றான். ஆக இந்த உயிருடைய இயக்கம் நுகர்ந்ததை, அந்த உயிரிலே பட்டதை, அது ஜீவன் பெறக்கூடிய சக்தியாக உயிருடைய செயலாக்கங்கள் இருந்தாலும் அந்த உயிருடைய செயலாக்கங்களை உணர்ந்து கொண்ட நிலையில் அது படைக்கும் நிலைகளை அந்த உயிரை போன்றே படைத்திடும் நிலையாக, உயிருடன் ஒன்றிய நிலைகளாக அந்த இயற்கையை
இயற்கையினுடைய வளர்ப்பினை வளர்த்திடும் நிலையாகத்தான் அகசியன் என்ற நிலைகளை நமக்கு குரு காட்டி அவன் எப்படி அந்த வேகா நிலை பெற்றானோ அந்த உணர்வின் ஆற்றலை சகலத்திலும் இணைத்திடும் சக்தியாக அதனால்தான் குரு உபதேச வாயிலாக கொடுக்கப்படும் பொழுது உங்களுக்குள் உங்க உடலை உருவாக்கிய அணுக்களுக்குள் வீரிய வித்தாக உருவாக்குகின்றேன். இங்கே வீரிய வித்து என்பதனுடைய உள்பொருளை அதற்கும் குரு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். இந்த விஞ்ஞானிகள் அதை நிரூபிக்கின்றார்கள். செடி கொடிகள் உருப்பெற்றிருந்தாலும் அது ஒரு இடத்திலே ஒரு செடி வளரும் என்றால் இன்னொரு இடத்திலே வளர்க்க வேண்டும் என்றால் அதற்குண்டான சீதோஷண நிலையோ மற்ற நிலை இல்லை என்றால் அந்த செடி அங்கே விளையாது. ஆனால் அது அந்த சமமான எல்லா இடத்திலும் விளையக்கூடியதாக ஒன்றிலிருந்து ஒன்றை எடுத்து அதை அந்த வித்திலேயே இது கலவையாக அதை இணைக்கும்படி செய்கின்றார்கள். அதை வீரிய வித்தாக உருவாக்குகின்றார்கள். இன்று பார்க்கலாம், பால் மாட்டிலே நம் நாட்டு மாடுகளிலே பால் குறைவாக கறக்கின்றது. ஆனால் இதிலே மற்ற அந்நிய நாடுகளில் உள்ள சில மாட்டினங்கள் எடுத்துக் கொண்டோம் என்றால் அதிகமாக பால் கறக்கின்றது. என்றால் அதனுடைய வளர்ச்சி அது உருப்பட்ட நிலை. ஆனால் விஞ்ஞானிகள் இதை கண்டுணர்ந்து அதிகமாக பால் கறக்கக்கூடிய அல்லது சுரக்கக்கூடிய அந்த வீரிய உணவின் அந்த ஜீன்களை இந்த குறைவாக கறக்கக்கூடிய அந்த மாட்டை உருவாக்கும் அந்த கருப்பைக்குள் அந்த கருக்களிலே இதை இணைத்து விடுகின்றார்கள். அதிலே இணைந்த நிலையில் அத்தகைய மாட்டினங்களாக அடுத்து அது உருப்பெறும் பொழுது அது அதிகமாக பால் கறக்கின்றது. ஆக விஞ்ஞானிகள் எப்படி இந்த வித்தை வீரிய வித்தாக மாற்றுகின்றாரோ இதை போன்றுதான் நமது ஞான குருவும் உங்களுக்குள் என் குரு எனக்கு எப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இணைத்து எனக்குள் அது பெரும்படி அகசியின் துருவ நட்சத்திரமான நிலைகளை அந்த ஆற்றலை பெரும்படி செய்வார். அந்த வீரிய வித்தை உங்களுக்குள் இணைக்கின்றேன். உங்கள் உடலை உருவாக்கி ஒவ்வொரு அணுவிலும் அதை இணை சேர்த்துக் கொண்டே வருகின்றேன். அது இங்கே இணை சேர்ப்பது என்பதனுடைய பொருளே சத்துரு மித்துரு என்ற நிலையில் இல்லை, இணைக்கும் சந்தர்ப்பம் தான் வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட சக்தி என்று சொல்வது. அதற்குத்தான் நமது குருநாதர் இதையும் உபதேச வாயிலாக நமக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், ரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும், உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று உங்களை தியானம் இருக்கும்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று உங்கள் ரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும். உங்கள் உடல் உறுப்புகளை அந்த ஒவ்வொரு உறுப்பிலும் அந்த ஒவ்வொரு அணுவும் அது பெரும்படி நான் உங்களுக்காக தியானம் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதான் குரு என்று சொல்வது. எப்படி 27 நட்சத்திரத்தினுடைய எதிர்மறையான ஆற்றல்களும் சூரியனுடைய கதிரியக்கங்களும் உயிர் அணுவினுடைய இயக்க சக்திக்கு வந்தாலும் அந்த வியாழன் கோளுடைய சத்து அதற்குள் இணையும் பொழுதுதான் அது மோதி வெடித்து விடாதபடி அதை இரண்டையுமே சமப்படுத்தி இணைந்தே இயக்கக்கூடிய சக்தியாக அந்த வியாழனுடைய கதிரியக்கம் உயிர் அணுவிற்குள் எப்படி இயக்க சக்தியாக அந்த துடிப்பின் நிலையில் கொண்டு மற்றொன்றை கவர்ந்து வளர்த்திடும் சக்தியாக அந்த குருத்தன்மையாக வியாழன் கோளுடைய இயக்கத்தை போன்றுதான் நமது குரு இந்த சத்துரு மித்துரு என்ற நிலையில் எதிர்மறையாக இந்த உணர்வின் ஆற்றல் சென்று விடாதபடி அது இணைந்தே இயக்கிடும் நிலையாக அது இணைந்தே வளர்த்திடும் நிலையாக எப்படி விறகு கட்டை அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் அமைக்கக்கூடிய பக்குவத்திற்கும் ஒளியாக மாற்றும் பக்குவத்திற்கும் அது கொடுத்தாலும் அது புறநிலை. அதையே அகநிலைகளுக்கு இந்த உடலுக்குள் அந்த வீரிய சக்தியை குரு நமக்கு பாய்ச்சினாலும் இந்த உடல் கருகாதபடி இந்த உடலிலேயே அந்த வேதனை என்றோ வெறுப்பு என்றோ கோபம் என்றோ அத்தகைய அணுக்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆக்கப்பூர்வமான கதிரியக்க சக்திகளுக்குள் இணைத்தே அதை ஒளியாக பேரருள் பேரொளியாக அதான் சமைப்பு என்று சொல்வது. இப்படித்தான் போகன் முருகன் சிலையை உருவாக்கினான். அது ஜீவனுள்ள ஒரு சிலையாக மனிதனை போன்ற அவன் உருவாதான் சாரணை என்று சொல்வார்கள். அந்த போகன் அந்த முருகன் சிலைக்குள் எப்படி பல கோடி சத்துக்களை அவன் சாரணையாக ஏற்றினானோ அதை போன்றுதான் நமது குருவும் நம்மை தியானம் இருக்கும்படி சொல்லிவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் அது குருவாக நின்று அதை இணைத்திடும் பாலமாக நமது குரு அது திரு அருளாக நமக்குள் பாய்ச்சுகின்றார்கள். அதான் சமைக்கக்கூடிய பக்குவம் என்று சொல்வது. வேகா நிலை உயிர் அழியாது. ஆனால் இந்த உடலோ நாம் உகந்த உணர்வுகளோ தீயிலோ மற்ற கடுமையான நிலைகளுக்குள்ளோ சிக்கிவிட்டால் உடல் கருகிவிடுகின்றது, உணர்வுகளும் கருகிவிடுகின்றது. ஆனால் அத்தகைய கருகாதபடி நாமும் அந்த வேகா நிலை பெறும் அத்தகைய தகுதி பெறும் சந்தர்ப்பத்திற்குத்தான் இந்த நுண்ணிய நிலைகளை எல்லாம் உபதேசமாக கொடுத்து அதை செருகேற்றி நமக்குள் அந்த மெருகேற்றி நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் நாம் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை இந்த மறைந்த நிலைகளை நமக்கு நினைவுபடுத்தி உயிரை போன்றே நாமும் அந்த உயிரோடு ஐக்கியமாவதுதான்
உயிர் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலையில் இயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் மகரிஷிகள் ஞானிகளோடு நாம் இணைவதுதான் மனிதனுடைய முழுமை பெறும் நிலை என்பதை நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். ஆகவே இந்த இருநிலை தத்துவம் என்ற நிலைகளை நாம் ஒருநிலை தத்துவமாக, அதான் ராமன் மனதை குவித்தான் என்று வால்மீகியின் எண்ணத்தால் உருப்பெற்றதான் இந்த சரீரம் என்றாலும், இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் என்று உயிரை போன்றே நாம் ஜோதியாக ராமலிங்கமாக வளர்ச்சியின் பாதைக்கு நாம், ஏனென்றால் சீவலிங்கமாக இருக்கின்றோம், அதை ராமலிங்கமாக உயிரை போன்றே நாம் எண்ணத்தால் தான் வளர்ச்சி பெற்ற மனிதனாக வந்தோம். ஆனால் அந்த எண்ணத்தையே உயிரோடு ஒன்றிடும் நிலைதான் ராமலிங்கம் என்று சொல்வது. அது ராமலிங்கமாக அங்கு 27 கிணறுகளை அங்கே காட்டியிருப்பது போன்று 27 நட்சத்திரத்தினுடைய சக்தியை ஒன்றாக சேர்த்து உருப்பெற்ற துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் இந்த உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்குள்ளும் அதை செருகேற்றி அந்த அணுக்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை சமைக்கக்கூடிய பக்குவமாக, சமைத்திடும் ஆற்றலாக, வெப்ப சக்தியாக மாற்றி, இன்று நாம் கரிகள், அதாவது கரிக்கட்டைகள் என்று சொல்வார்கள். ஒரு விறகை முழுமையாக எரித்து விட்டால் அது சாம்பலாக மாறுகின்றது. ஆனால் அதே விறகு கட்டையை பதனமான நிலையில் வெப்பப்படுத்தினோம் என்றால் அது கரிக்கட்டையாக மாறுகின்றது. அந்த கரிக்கட்டைகளை வைத்து மீண்டும் எத்தனையோ சமைக்கக்கூடிய பக்குவத்திற்கு வெப்பத்தை உருவாக்கும் நிலையாக பயன்படுத்துகின்றார்கள். ஆக அதை போன்றுதான் இந்த உடலை உருவாக்கிய அணுக்களை நாம் கருக்கி விடாதபடி, பொசுக்கி விடாதபடி என்றால் அதான் இருநிலை தத்துவம் என்று சொல்வது. மோதல், ஒன்றுடன் ஒன்று மோதி இதை அடக்க வேண்டும், இதை ஒடுக்க வேண்டும், இதை பொசுக்க வேண்டும், இதை அழிக்க வேண்டும் என்று அப்படி கொண்டு போகாதபடி அதை நாம் பலப்படுத்தி வெப்பத்தினுடைய சக்தியாக, வீரியமான சக்தியாக, வீரியமான வித்தாக, ஒளியின் தன்மையாக, ஒளிரை செய்யக்கூடிய சக்தியாக, உயிரை போன்றே உணர்வை, இந்த உடலை ஒளியாக, பேரருள் பேரொழியாக மாற்றிடும் பக்குவமாகத்தான் குருநாதர் இந்த வாக்கினை கொடுத்து, உயிர் எவ்வாறு ஒளியாக தோன்றியதோ அந்த உயிர் ஒளியாக தோன்றியது போன்று இந்த உடலை உருவாக்கிய அணுக்களையும் நாம் ஒளியின் சுடராக, அந்த இருளையை ஒளியாக மாற்றிடும் பக்குவம். ஏனால் இருள் வேறு, ஒளி வேறு என்று நாம் இன்று மனித நிலையில் பிரித்து நாம் உணரக்கூடிய நிலை இருந்தாலும் அந்த இருளில் இருந்துதான் அந்த ஒளி தோன்றுகின்றது. விறகு கட்டையில் இருந்துதான் அந்த வெளிச்சம் உருவாகின்றது. ஆக விறகு கட்டை அதில் முதலிலே பார்த்தால் அது இருள்தான், அதற்குள் இருக்கக்கூடிய அணுக்களும் இருள்தான். ஆனால் அந்த வெப்பத்தை ஏற்றும் பொழுதுதான் அந்த வெளிச்சத்தை கொடுக்கின்றது, வெப்பத்தையும் கொடுக்கின்றது, சமைக்கக்கூடிய பக்குவத்தையும் கொடுக்கின்றது. ஆக அதைத்தான் இங்கே வேகா நிலை என்று அதற்குள் இருக்கக்கூடிய விரிவாக்கங்களை உள்கருத்தாக குரு நமக்கு பதிவு செய்து, அது நீல நிற சமைப்பாக, நீல நிற ஜோதியாக, உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே நீல நிற சமைப்பாக நாம் துருவ நட்சத்திரத்தை போன்று ஒளியின் சுடராக, பேரருள் பேரொழியாக நாம் மாற வேண்டும் என்பதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நம் கண்ணின் நினைவை உடல் உள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும், நாம் எல்லா உறுப்புகளிலும் அணுக்களிலும் நினைவை செலுத்துகின்றோம். ஆனால் குருநாதர் இன்னும் ஒரு படி மேலே சென்று உங்களுடைய எல்லா எண்ணங்களிலும், உங்களுடைய எல்லா உணர்வுகளிலும், எல்லா உணர்ச்சிகளிலும் துருவ நட்சத்திரத்தை அதை இணைத்திடும் நிலைக்கு நாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆக இது எல்லாமே இணைக்கக்கூடிய சக்தி தான். ஆக இணைந்து வரும்பொழுதுதான் அது அன்பு கலந்த நிலையாக, அதனால்தான் அன்பே சிவம், அன்பே சிவம் என்றும் அன்பே கடவுள், அன்பே கடவுள் என்று சொல்வதனுடைய உள்பொருளும் அதுதான். அந்த அன்பு கொண்ட நிலையில் அந்த பரிபக்குவமான அந்த இணைக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் வசிஷ்டர், அருந்ததி. அது அந்த கவர்ந்து கொண்ட சக்தி. நாம் அதை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் இந்த உடலை உருவாக்கிய அணுக்களும் அது வேதனையாலோ, வெறுப்பாலோ, கோபத்தாலோ, வேறு எத்தகைய எண்ணத்தினுடைய அடிப்படையிலே நாம் கேட்டறிந்தாலும், நுகர நேர்ந்தாலும், படிக்க நேர்ந்தாலும், அல்லது மற்றவர்கள் சொல்ல அதன் வழி நம்முடைய நினைவாற்றல் சென்றாலும், எந்த அடிப்படையிலே, எந்த எண்ணமாக, எந்த உணர்வாக இருந்தாலும் அதற்குள் அன்பு கலந்த உணர்வு கொண்டு நம் குரு அந்த அன்பு கொண்டுதான் நம் உடலை ஆலயமாக அதை எண்ணி அந்த ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய ஈசன் மகிழ்ந்து இருக்க வேண்டும், ஈசனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயத்திலே வேற ஆனந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நம்மை எப்படி அன்புடன் நாம் எத்தனையோ நிலைகள் இதற்கு முன் அறியாது நுகர்ந்து வளர்த்து கொண்ட நிலைகள் இருந்தாலும் நம்மை அந்த அன்புடன் அணுகி நாம் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நம்மை அணுகியதான் குரு வருகின்றார். ஆக அவர் எப்படி நம்மை அணுகி நமக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நம்முடன் இணைந்தே வருகின்றாரோ, இதை போன்று நம் உடலை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளும் சரி, நாம் இதற்கு முன் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது எடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது இனி நாம் எத்தகைய எண்ணங்கள் கொண்டு
எத்தகைய உணர்வுகள் கொண்டு, எத்தகைய உணர்ச்சிகள் கொண்டு நாம் இனி சந்திக்கப் போவதாக இருந்தாலும் சரி, அது அனைத்திலும் இணைத்து அருந்ததியாக ஒரு நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை, மகர்ஷியின் உணர்வுகளை, ஞானிகள் உணர்வுகளை, குருவினுடைய உணர்வுகளை இணைத்தே நாம் வளர்த்திடும் நிலையாக அவர்கள் ஞானிகளோடு, மகர்ஷிகளோடு, துருவ நட்சத்திரத்தோடு, சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்தே நாம் வாழும் நிலையாக இந்த ஆயுள் என்றால் உடலுக்கு அல்ல, இந்த உயிருக்கு ஆயுள் இல்லை, உடலுக்குத்தான் ஆயுள் உண்டு. ஆக அந்த உயிர் எப்படி அழியாத நிலைகள், அதைத்தான் அபிராமி பட்டரும் அங்கே அபிராமி ஆலயத்திலே அதை காட்டப்படும் பொழுது அமிர்த கடேஸ்வரர் என்று அதையே மாற்றி நஞ்சுண்டேஸ்வரர் என்றும் ரெண்டு பொருளாக இருப்பதை ஒரு பொருளாக யமனை வதம் செய்த இடம் என்று, நாம் மனிதனாக உருப்பட்ட நிலையில் இனி நமக்கு மரணமும் இல்லை, இனி ஒரு பிறவியும் இல்லை என்ற நிலையாக தான் இருநிலை. பிறப்பு என்றும் மரணம் என்றால் இது இருநிலை. ஆனால் பிறவியும் இல்லை, மரணமும் இல்லை என்ற நிலையாக ஒரு நிலை கொண்டதாக அந்த நஞ்சையே அமிர்தமாக, அமிர்தம் என்றால் சுவை என்றோ, நஞ்சு என்றால் அது வேண்டாது என்று ஒதுக்காதபடி, அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக இருந்தாலும் ஒரு நிலை கொண்டதாக அதையே சமைத்திடும் ஆற்றலாக பயன்படுத்தி எது வந்தாலும் அதை அமிர்தமாக மாற்றக்கூடிய அந்த தத்துவத்தை அபிராமி பட்டர் என்ற நிலையில் அவர் உணர்த்தியது போன்று நம் குருக்காட்டிய அந்த அறுவழியில் உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு, நினைவுகளுக்கு, உணர்வுகளுக்கு துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை இணை சேர்ப்போம். ஆக இதுவேதான் புறநிலைகளுக்கும் அதுதான். இங்கே நாம் உடலை உருவாக்கிய அணுக்கள், எண்ணங்கள், நினைவுகள், உணர்ச்சிகள் என்று சொன்னாலும் இது இந்த பூமிக்குள் விளைந்ததுதான். இந்த பூமிக்குள் விளைந்தது என்றால் இதில் இருக்கக்கூடிய சகலமும் கல், மண், தாவர இனங்கள், உயிரினங்கள், மனிதன் வரை அனைத்திலும் அது வெளிப்படுத்தக்கூடிய உணவின் மனங்கள் தான் இந்த உடலாக, அணுக்களாக உருப்பெற்றிருக்கின்றது. ஆக இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்குள் துருவ நட்சத்திரத்தை இணை சேர்க்கும் அதே உடல் தான் இந்த புறத்திலே நாம் காணக்கூடிய, பார்க்கக்கூடிய, நுகரக்கூடிய, கேள்விப்படக்கூடிய 5 புலன்களால் வெளியிலிருந்து வரக்கூடிய நாம் அனைத்துமே இந்த உயிரால் இங்கே உருவாக்கப்படுகின்றது, இந்த உடலாக இணைந்து விடுகின்றது. ஆனால் நாம் அதை மனித எண்ண அடிப்படையில் வரும்பொழுதுதான் வேண்டியது, வேண்டாது என்று சத்துருமித்து என்று பிரித்து பார்க்கின்றோம். அந்த பிரித்து பார்க்காத நிலைகளுக்கு அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தை, அந்த மகரிஷியின் உணர்வை இணை சேர்க்கும் விதமாக, எப்படி வியாழன்கோள் அந்த கதிரியக்க சக்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதி அதனுடைய செயலாக்கல் முடிந்து விடாதபடி வளர்த்திடும் பருவமாக குருவாக இருந்து அது வழி நடத்துகின்றதோ, இதை போன்று நாம் நம் குரு காட்டிய அல்வழியில் நானும் அந்த குருவாக 27 நட்சத்திரத்தினுடைய சக்தியை 27 உபகோள்களாக மாற்றி அமைத்து வியாழன்கோளுடைய இயக்க சக்தி போன்று நாமும் அந்த குருத்தன்மை, அதான் உயிர் குரு, அதான் குருதேவா என்று சொல்கின்றோம். இந்த உடலுக்குள் உருப்பெற்ற அனைத்திற்குமே இந்த உயிர் தான் குரு. ஆனால் குருவாக இருந்தாலும் அது வளர்த்து கொண்ட நிலைகளுக்குத்தான் அது குருவாக வழிகாட்டுகின்றது. ஆனால் அந்த குருத்தன்மையை நம் குரு காட்டிய அருள்வழியில் இந்த இருளையே, உடலை உருவாக்கிய அணுக்களையே, அந்த சிவ தனுசு என்று சொல்லக்கூடிய இந்த சிவத்தையே விஷ்ணு தனுஷாக, உயிர் அதில் இருக்கக்கூடிய வெப்பம் ஒளியாக சுடவிட்டு பிரகாசிப்பது போன்று இந்த சிவத்தையே விஷ்ணு என்ற நிலையிலாக, உயிரோடு ஒன்றிடும் நிலையாக, அந்த விஷ்ணு என்ற அந்த உருவத்தை நாம் காணும் பொழுது நீல நிற சமைப்பாக காட்டுவது போன்று உயிரை போன்றே நாம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையுமே ஒளியாக மாற்றுவோம். நாம் பார்க்கும் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த பேரருள் பேரொழியாக, அந்த நினைவாற்றல் கொண்டே, அந்த பெயர் அன்பு கொண்டே அனைத்திலும் நாம் அந்த அருள் உணர்வுகளை இணைப்போம். இந்த உடலுக்குள் இணைத்தோம் என்றால் அது அனைத்திலும் இணைந்த நிலை ஆகின்றது. அல்லது புறத்திலே நாம் அனைவருக்கும் அந்த அருள் ஒளியை இணைத்தோம் என்றால் இந்த உடலுக்குள்ளும் அது இணைகின்றது. ஆக இங்கேயும் இணைகின்றோம், வெளியிலேயும் இணைகின்றோம். ஆக இந்த இருநிலை என்ற நிலைகள் மாறி சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு நிலை கொண்ட வளர்ச்சியாக, தாவர இனங்கள் மேல் நோக்கிய சுவாசமாக ஒரு நிலை கொண்டு இருந்த இடத்திலிருந்து சக்தி வாய்ந்த வளர்ப்பாக வளர்க்கின்றது. இதை போன்று நாம் இருந்த இடத்திலிருந்து விண்ணினுடைய ஆற்றலை, அகண்ட அண்டத்தினுடைய ஆற்றலை, பேரண்டத்தினுடைய ஆற்றலை, ஆதிசக்தியினுடைய ஆற்றலை நம் குரு காட்டி அருளில் உயிரான ஈசனின் துணை கொண்டு நுகர்வோம். இந்த உடலையே ஒளிமயமாக, ஒளி சரீரமாக உருப்பெற செய்வோம் என்று இப்பொழுது நாம் தியானிப்போம். குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
இங்கே நாம் உயிரான ஈசனிடம் நினைவை செலுத்தி, குருவின்பால் நினைவை செலுத்தி, துருவ நட்சத்திரத்தின்பால் நாம் நினைவுகளை செலுத்தி அதை கவர்கின்றோம். அந்த ஆற்றலை நம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். கொடுக்கக்கூடிய சக்தியாகத்தான் இருக்கின்றோம். அதை அன்பு கொண்டு நாம் அந்த அணுக்கள் பெற வேண்டும், எங்கள் ரத்தங்களிலே கலக்க வேண்டும், அந்த ஜீவான்மாக்கள் பெற வேண்டும், ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று அந்த அன்பு கொண்டு நாம் அங்கே இணைக்கின்றோம். அந்த அணுக்களுக்கு இந்த உயர்ந்த சக்தி கொடுக்கின்றோம். ஆக நாம் கொடுக்கும் சக்தியாகத்தான் இருக்கின்றோம். ராமலிங்க அடிகள் சொல்வது போன்று, நான் யாரிடமும் யாசகம் கேட்கக்கூடாது, நான் யாரிடமும் யாசிக்க கூடாது, ஆனால் நான் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய சக்தியாக, இல்லை என்று சொல்லாதபடி கொடுக்கும் சக்தியாக நான் இருக்க வேண்டும் என்று அருள் பெரும் ஜோதினி தனிப்பெரும் கருணனி என்று எந்த தத்துவத்தை ராமலிங்க அடிகள் உணர்த்தினாரோ அந்த கொடுக்கக்கூடிய சக்தியாக உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்திற்கும் அந்த ஒளியான உணர்வை கொடுக்கக்கூடிய சக்தியாக நாம் தியானிப்போம். அது அன்பு கொண்டு, பேரன்பு கொண்டு இதான் இணைந்தே செயல்படக்கூடிய சக்தி என்றும், அன்பே கடவுள் என்பதும், அன்பே சிவம் என்பதனுடைய தத்துவம், அவருடைய உள்கருத்து இதுதான். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இங்கே ஏங்கி பெறுவது என்பது என்று சொல்வதுதான் வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட சக்தி. அந்த கவர்ந்து கொண்ட சக்தியைத்தான் நாம் கண்ணின் நினைவு கொண்டு உடல் உறுப்புகளால் செலுத்துகின்றோம். அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை செலுத்துகின்றோம். கோலமா மகரிஷி தாயாக இருந்து அது குழந்தைக்கு, தன்னுடைய குழந்தைக்கு தாய் கொடுக்கக்கூடியது போன்று அந்த உயிரான்ம சக்திக்கு எவ்வாறு அவர் அந்த உயர்ந்த சக்தியை ஊட்டினாரோ, அந்த கோலமா மகரிஷி காட்டிய அருள்வழியில் அந்த கோலமா மகரிஷியை போன்ற நாமும் இந்த உயிரான்மாவுக்கு அந்த ஒளியான உணர்வுகளை, அந்த ஒளியான சக்திகளை நாம் குழந்தைக்கு கொடுப்பது போன்று அன்போடு நாம் அந்த அன்பான உணர்வு கொண்டே நாம் கொடுப்போம். இதையேதான் ஞானகுரு அவர்களுக்கு மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிற்குள் அழைத்துச் சென்று இந்த மின்னலை பற்றிய தத்துவங்களை உணர்த்தப்படும் பொழுது, அவர் மின்னலை நான் பார்க்க முடியாது, நான் குடும்பத்தில் பிள்ளை குட்டிகளோடு இருக்கின்றேன், என் கண் பார்வை போய்விடும் என்று அவர் மறுத்தாலும் கடைசியிலே சில உண்மைகளை உணர்த்தி அதை அவரை பார்க்கும்படி அந்த உணர்ச்சிகளை ஊட்டி அதன் வழி பார்க்கும் பொழுது அந்த குளுமையான நிலைகளை, ஆனந்தமான நிலைகள், அந்த ஒளியான உணர்வுகளை நான் சுவாசித்தேன் என்று குரு சொல்லுகின்றார். ஆனால் அதற்கு பின் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும், உனக்கு அந்த அபரிதமான வீரியமான மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை, அந்த உயர்ந்த சக்திகளை நீ பெற வேண்டும் என்பதற்குத்தான் உன்னை காணச் சொன்னேன், உனக்கு உயர்ந்த சக்தி கொடுப்பதற்குத்தான் உன்னை காட்டிற்குள் அழைத்து வந்தேன், உன்னை மின்னலை காணும்படி செய்தேன் என்று சொல்வது போன்று மாமகர்ஷி ஈஸ்வராய குரு நம் குருவுக்கு அந்த உயர்ந்த சக்திகளை எப்படி அது பெரும்படி செய்தாரோ, நம் குருவும் நமக்கு அந்த சக்திகளை பெரும்படி செய்தாரோ, அதே போன்று நுண்ணிய நிலைகளாக நாமும் இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடல், இந்த உடலை உருவாக்கிய உறுப்புகள், உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள், அந்த எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், பல கோடி உணர்வுகள், தனுசு கோடியாக எல்லா எண்ணங்களிலும், எல்லா நினைவுகளிலும், எல்லா உணர்வுகளிலும், எல்லா அணுக்களுக்கும் நாம் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை போன்ற அந்த விண்ணினுடைய ஆற்றலை, உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு நாம் உணவாக கொடுப்போம். எல்லா அணுக்களுக்கும் அந்த சக்தியை பெறச் செய்வோம், அந்த சக்தியை நாம் கொடுப்போம். ஒரு நாள் இதையும் வாக்காக கொடுத்துள்ள, உங்கள் உடலை உருவாக்கி ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு அணுவிற்கும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி கொடுக்கின்றேன். ஒவ்வொரு அணுவிலும் பெரும்படியாக ஊழ்வனை என்ற வித்தாக உங்களுடைய கண்ணுக்கு அந்த நினைவாற்றலை என்னால் செவிவழிதான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். செவிவழி பதிவு செய்து உங்களுடைய கண்ணின் நினைவாற்றலை ஒரு நட்சத்திரத்திற்கு அழைத்து சென்று அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அது கிடைக்கும்படி செய்கின்றேன், பெரும்படி செய்கின்றேன். அந்த சக்திகளை உங்களுக்கு பாய்ச்சுகிறேன் என்று சொல்லுகின்றார். அது அவரோடு இணைந்து தான் குருத்தன்மை என்று சொல்வது. ஆக வேண்டியவர் என்றோ, வேண்டாதவர் என்றோ, பிடித்தவர் என்றோ, பிடிக்காதவர் என்றோ, தவறு செய்தவர் என்றோ, தவறு செய்யாதவர் என்றோ இல்லாதபடி ஈசன் வீட்டிற்கக்கூடிய ஆலயம் அது பரிசுத்தமான நிலைகள், அது தூய்மை பெற வேண்டும்.
புனிதம் பெற வேண்டும், பேரானந்தம் பெற வேண்டும் என்று அந்த அன்பு கொண்ட நிலைகள் அதை சேர்த்திடும் நிலையாக, இணைத்திடும் நிலையாக, அதை வளர்த்திடும் நிலையாக நாமும் குரு காட்டிய வழியில் அந்த குருவாக நம் உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த உயர்ந்த சக்தியை கொடுப்போம். அந்த வீரிய சக்தியை நாம் உயிர் வழி கவர்ந்து கொடுப்போம்.